தமிழ்ஞான் உறவுகளுக்கு வணக்கம். இது காய்கறி குரல். நஞ்சில்லா இயற்கை முறையில் விளைந்த பாரம்பரிய நாட்டு தாவரங்களுக்கே பொருந்தும். தக்காளி எப்போதும் உட்கொண்டால் தரணியில் எக்காலும் நோயில்லைக்கான். எலுமிச்சை புளித்தாலும் எடுத்ததை உட்கொள்வீர், எலும்புக்கு வலு சேர்க்குமே. வெங்காயம் இல்லா சாம்பார் எஞ்ஞான்றும் தங்காதே நாவில் ருசி. பொல்லாத பேரையும் நல்லவராக்குமே, புடலங்காய் போற்றிச் சுவை. தள்ளாத வயதிலும் உள்ளே தள்ளுவாய், முள்ளங்கி மூன்றினைத்தான். நெண்டைக்காய் இருக்கையில் சுண்டை என்னாலும் தொண்டையில் இறங்காது கான். வள்ளை கிழங்குன்னார் வையத்தில் வாழ்ந்தும் வாழாதார் என்பது வழக்கு. கத்தரி உண்பாரே உண்பார், மற்றெல்லாம் இத்தரையில் பித்தருக்கு சமமெனக்குள். பூசணியை சேர்த்தாரே புண்ணியர், பூவுலகில் புகழோடு வாழ்வார் அவர். காய்கறியை தின்னாதார் வாழ்க்கை எப்போதும் நோய் நொடியில் வீழ்ந்து கெடும். முருங்கைக்காய் ருசித்தாரே ருசித்தார், மற்றவரெல்லாம் வெறுங்கையில் முளம் போடுவர். கார் இருளில் கண் தெரிய வேண்டுமெனில் பாரில் உள்ள கரிசலாங்கண்ணியை சேர். இரும்பை போல் இதயமது வேண்டுமெனில் கரும்பை போய் விரும்பி சுவை. உரிக்க உரிக்க தோல்தான் வெங்காயம் என்றாலும் செரிக்குமோ உண்ணாவிடில். பறித்தவுடன் உண்ணுவீர் பரங்கியை, எப்போதும் பலனது வேண்டுமெனில். பாகற்காய் கசக்கும் என்பதால் சீண்டாதார் சோகத்தில் சேர்ந்து விடும். எள்ளத்தில் இருமுண்டு ஆகையினால் சாப்பாட்டில் ஒரு துண்டு சேர்த்து சமை. வாழ்வதனால் ஆய பயனென்கொள், வாழைக்காய் தாழ்வெனவே எண்ணுபவர். கேரட்டை சேர்க்காத சமையல் கிணற்றுக்குள் தேரை வாழ்ந்த கதை. பீடு நடை போடுதல் வேண்டுமெனின் தினமும் பீட்ரூட்டை உணவில் சமை. கொத்தவரை, பீன்ஸ், முட்டைக்கோஸ் இவையெல்லாம் சத்தே, எனவே சரியாய் உணர். கறிவேப்பிலை, மல்லி, கடுகு சேராதோர் சொறி பிடி தோடுவார்கான். பொன்னிற வேணி வேண்டுமெனில் நீ அந்த பொன்னாங்கண்ணியை சேர். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.